வணக்கம். நம்ம தெய்வ அருள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுல புது புது வாஸ்து சாஸ்திர விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வைகுண்ட ஏகாதசி 2025 விரத முறை, கண் விழிக்கும் நாள் என்ன, முழு விபரத்தை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்கழி மாதத்துல வரும் மிக முக்கியமான பெரிய விரதமாகவும் வருடத்தின் மிக முக்கியமான ஏகாதசி விரதமாகவும் கருதப்படுவது வைகுண்ட ஏகாதசி திருநாளாகும். பாவங்களை போக்கி பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபட்டு செல்வ வளம், அதிர்ஷ்டம் ஆகியவற்றை பெறுவதற்கான அற்புதமான நாளாக வைகுண்ட ஏகாதசி கருதப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி விரதத்தை எப்படி இருக்க வேண்டும், எந்த நாளில் துவங்கி எந்த நாளில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும், எந்த நாளில் இரவு கண்விழிக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசி விரதம் பெருமாளுக்கே உரிய மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுவது வைகுண்ட ஏகாதசி திருநாளாகும். வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் மார்கழி மாத வளர்பிறையில் வரும் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்து வழிபட்டாலே வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்து வழிபட்ட பலனை பெற முடியும். இருப்பதிலேயே மிக உயர்ந்த பலனை தரக்கூடிய விரதமாக கருதப்படுவதும் பெருமாளின் அருளை பெறுவதற்கும் ஏற்ற விரதமாக கருதப்படுவது வைகுண்ட ஏகாதசி. இந்த விரதத்தை எந்த நாளில் எப்படி துவங்க வேண்டும், எந்த நாளில் கண்விழிக்க வேண்டும், எப்போது விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதை பற்றி முழு விவரத்தை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வைகுண்ட ஏகாதசி 2025 தேதி. வைகுண்ட ஏகாதசி விரதம் என்பது 3 நாட்கள் இருக்கக்கூடிய விரதமாகும். அதாவது தசமி திதியில் துவங்கி ஏகாதசி திதியில் உபவாசமாக இருந்து துவாதசி திதியில் பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இந்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி வருகிறது. ஜனவரி 9ஆம் தேதி பகல் 12:03 வரை தசமி திதி உள்ளது. அதற்கு பிறகு ஏகாதசி திதி துவங்கி ஜனவரி 10ஆம் தேதி காலை 10:02 வரை உள்ளது. துவாதசி திதி ஜனவரி 11ஆம் தேதி காலை 8:13ஆம் தேதி வரை உள்ளது. எப்போது விரதத்தை துவங்க வேண்டும்? வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஜனவரி 9ஆம் தேதி அன்று பகல் பொழுதுடன் உணவு சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டு பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதத்தை துவங்கலாம். அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் அரிசி உணவை எடுத்துக்கொள்ளாமல் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். ஜனவரி 10ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு பெருமாள் கோவில்களில் நடைபெறும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வை கண்டு தரிசித்த பிறகு அன்று பகல் பொழுதில் தூங்காமல் உணவு எடுத்துக்கொள்ளாமல் விரதத்தை தொடர வேண்டும். ஜனவரி 10ஆம் தேதியன்று இரவு கண் விழித்து ஜனவரி 11ஆம் தேதி காலை பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். வைகுண்ட ஏகாதசி விரத முறையை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாம். ஜனவரி 11ஆம் தேதி காலை 8:13 மணியுடன் துவாதசி நிறைவடைந்துவிடும். அதனால் அதற்கு முன்பாக அனைத்து விதமான காய்கறிகளையும் சேர்த்து சமைத்து பெருமாளுக்கு தாளிகை போட்டு நெய்வேத்தியம் செய்துவிட்டு பிறகு நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். வைகுண்ட ஏகாதசி பாரணையில் அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் ஆகியன கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். காலையில் பாரணை செய்து முழு உணவாக எடுத்துக்கொள்ள பிறகு பகலில் எளிமையான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்று மாலை விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகே விரதத்தை முழுவதுமாக நிறைவு செய்து நம்முடைய வழக்கமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். விரதம் நிறைவு செய்யும் சிறப்பான முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஜனவரி 9ஆம் தேதி அன்று இரவு தூங்கலாம். ஜனவரி 10ஆம் தேதி இரவு தான் கண் விழிக்க வேண்டும். ஜனவரி 11ஆம் தேதி பகலில் தூங்காமல் அன்று இரவு தான் தூங்க வேண்டும். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ விரதத்தை கடைபிடிக்கலாம். ஆனால் வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நிகழ்வே சொர்க்கவாசல் திறப்புதான். அதனால் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று சொர்க்கவாசல் கடந்து வந்து நமக்கு அருள் பாலிக்கும் பெருமாளை கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும். விரதம் இருக்கும் 3 நாட்களும் பெருமாளின் திருநாமங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு வைகுண்ட ஏகாதசி 2025 வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து நம்முடைய பாவங்களை போக்கி செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ள அற்புதமான நாளாக இந்த நாள் வைகுண்ட ஏகாதசி கடைபிடிக்கப்படுகிறது. இது போன்ற பல வாஸ்து சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை